தமிழக சட்டமன்றத்தில் மொத்தம் 234 உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 118 எம்.எல்.ஏ. க்களின் ஆதரவு தேவை. இதையே பெரும்பான்மை மெஜாரிட்டி என்று சட்டம் கூறுகிறது. டி.வி.கே. தலைவர் விஜய் அவர்களின் கட்சி தனி பெரிய கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆக வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் 118 என்ற மாயாஜால எண்ணிக்கையே எட்டவில்லை. அதனால் ஆளுநர், உங்களுக்கு உண்மையான பெரும்பான்மை ஆதரவு இருக்கிறதா என்று கேட்பது அரசியலமைப்புக்கு எதிரானது அல்ல. இந்த நிலையில் இந்திய அரசியலமைப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்கின்றன? எஸ்.ஆர். பொம்மை முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் வழக்கு என்ன? எஸ்.ஆர். பொம்மை தொடர்பான புகழ்பெற்ற தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கூறியது, பெரும்பான்மை உள்ளதா இல்லையா என்பதை ராஜ்பவனில் அல்ல, சட்டமன்றத்தின் தரையில் ஃப்ளோர் டெஸ்ட் தான் நிரூபிக்க வேண்டும். அதாவது யார் முதலமைச்சராக வரலாம், யாருக்கு எத்தனை ஆதரவு, கூட்டணி நிலை என்ன, இவற்றை இறுதியாக தீர்மானிப்பது சட்டமன்ற ஃப்ளோர் டெஸ்ட் மூலமே. ஆனால் மக்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எஸ்.ஆர். பொம்மை தீர்ப்பு தனி பெரிய கட்சி தானாகவே ஆட்சி என்று சொல்லவில்லை. அது கூறுவது பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பு மறுக்கக்கூடாது, ஜனநாயகத்தை அரசியல் காரணத்தால் கலைக்கக்கூடாது. ஃப்ளோர் டெஸ்ட் தான் இறுதி சோதனை. அப்படியானால் விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு உள்ளதா? வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது 2 விஷயங்களை பொறுத்தது. மற்ற எம்.எல்.ஏ. க்களின் ஆதரவை நிரூபிக்க முடியுமா? ஆளுநர் அவரை முதலில் அழைக்கிறாரா அல்லது கூட்டணியை அழைக்கிறாரா? இந்திய அரசியலமைப்பில் வழக்கமாக ஆளுநர் பின்பற்றும் வரிசை, தெளிவான பெரும்பான்மை கொண்ட கட்சி தேர்தலுக்கு முன் கூட்டணி, தேர்தலுக்கு பின் பெரும்பான்மை நிரூபிக்கும் கூட்டணி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அதனால் நான் தனி பெரிய கட்சி, எனவே உடனே என்னை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கூறுவது மட்டும் சட்ட ரீதியாக போதுமான காரணம் அல்ல. ஆனால் விஜய் அவர்கள் உச்சநீதிமன்றம் சென்று, எனக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வாய்ப்பு தர வேண்டும், ஆளுநர் அரசியல் சார்பாக நடக்கிறார், என்னை நிரூபிக்க அனுமதிக்கவில்லை என்று வாதிட்டால் நீதிமன்றம் குறிப்பிட்ட காலத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் நடத்த உத்தரவிடலாம். இறுதி சட்ட உண்மை என்ன? மக்கள் அதிகமாக வாக்களித்தது மட்டும் போதாது. சட்டமன்றத்தில் 118 ஆதரவு இருக்கிறது என்பதையே இந்திய அரசியலமைப்பு முக்கியமாக பார்க்கிறது. அதனால் விஜய் அவர்கள் நேரடியாக முதலமைச்சராகும் சட்ட உரிமை உடனடியாக கிடையாது. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பு கேட்கும் உரிமை இருக்கிறது. அந்த வாய்ப்பை மறுத்தால் நீதிமன்றத்தை அணுக சட்டத்தில் இடம் உள்ளது. இதுதான் அரசியலமைப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் ஜனநாயக நடைமுறையின் அடிப்படை.